அனைவருக்கும் வணக்கம். டிஎம்எஸ் பக்தர்கள் பேரவை களஞ்சியம் தொகுப்பிற்காக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மலைக்கல்லன் முதல் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் வரை உள்ள படங்களிலே மக்கள் திலகத்திற்காக இசை சக்கரவர்த்தி டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் எப்படியெல்லாம் பாடல்களை பாடியிருக்கிறார் என்பதை நாம் வரிசையாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் மக்கள் திலகத்தினுடைய 116வது திரைப்படம் 1972 வெளிவந்த தேவர் பிலிம்ஸ், ஷாடோ சின்னப்பா தேவருடைய தயாரிப்பு, இயக்கம் எம்.ஏ. திருமுகம், இசை கே.வி. மகாதேவன். இந்த தேவர் பிலிம் தயாரிப்பில் மக்கள் திலகத்தை வைத்து எடுக்கப்பட்ட கடைசி திரைப்படம். ஒரு சின்ன தகவல், இந்த திரைப்படத்தில் மக்கள் திலகம் ஷாடோ சின்னப்பா தேவர் அவர்களிடம் அப்போது இசை சக்கரவர்த்தி டி.எம். சௌந்தரராஜன் அவர்களோடு சில கருத்து வேறுபாடுகள் இருந்ததுனால இந்த திரைப்படத்தில் பாடல்கள் அவர் பாடுவதை விரும்பாமல் வேறு பாடகர்களை பாட வைக்கலாம் என்ற கருத்தை சொல்லும் போது ஷாடோ சின்னப்பா தேவர் அவர்கள் அப்படி வேறு யாராவது வைத்து பாடுவதாக இருந்தால் நான் படமே தயாரிப்பதை நிறுத்தி விடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். என்ன காரணம் என்று கேட்கும் போது டி.எம். சௌந்தரராஜனும் முருக பக்தர், நானும் ஒரு முருக பக்தன், எனவே எங்களுக்குள் எந்த பேதமும் கிடையாது, அவர்தான் பாட வேண்டும் என்று சொல்ல உடனே மிக்க மகிழ்ச்சி என்று சொல்லி மக்கள் திலகம் அவர்கள் சரி என ஒப்புக்கொண்டு இந்த திரைப்படத்திலே மிக அருமையான பாடல்களை ஐயா பாடி கொடுத்தாங்க. மக்கள் திலகம் நடித்தார். முதல் பாடலாக புலமை பித்தன் அவர்கள் எழுத மிக அருமையான இசையமைப்பிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். என்ன பாடல்? அருமையான உழைக்கும் வர்க்கத்தை பற்றிய. இவர் மிருகங்களை வைத்து படம் எடுப்பதிலே ஷாடோ சின்னப்பா தேவர், அதாவது விலங்குகளை வைத்து மிக அருமையாக படங்களை எடுப்பார், முக்கியத்துவம் கொடுப்பார். இதிலே 4 யானைகளை வைத்து ஒரு வித்தை காட்டும் ஒரு காட்சியாக அமைந்திருக்கும். அந்த பாடல் ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாடும் வளர்க்கணும். அதுல வலிமையுள்ளவன் வச்சது எல்லாம் சட்டமாகாது தம்பி, பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டமாகணும் தம்பி, நல்ல சமத்துவம் உண்டாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும், நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும். என்ன வார்த்தைகள் பார்த்தீங்களா? புலமை பித்தன் அவருடைய அரச சபையிலே கவிஞராக, அரசவை கவிஞராக நியமிக்கப்பட்டார் என்ற செய்தியையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பாடலை, மிக அருமையான பாடல், காட்சி அமைப்பு, யானைகளுடைய பங்களிப்பு எல்லாம் பார்ப்போமா? 1 2 3 4 up up. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாடும் வளர்க்கணும், ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாடும் வளர்க்கணும், ஓடி ஓடி உழைக்கணும். வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கைத்தில் ஆடுறான் பாரு, ஆடி முடிச்சு இறங்கி வந்தா
மாமாவை பாரு ஐயாவை கேளு ஆளு கொண்டு கொடுப்பாங்க. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடிப்பாடி நடக்கணும், அன்பை நாடும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும். சோம்பேறியாக இருந்து விட்டாக்கா சோறு கிடைக்காது தம்பி. சுறுசுறுப்பில்லாம தூங்கிக்கிட்டு இருந்தா துணியும் இருக்காது தம்பி. சோம்பேறியாக இருந்து விட்டாக்கா சோறு கிடைக்காது தம்பி. சுறுசுறுப்பில்லாம தூங்கிக்கிட்டு இருந்தா துணியும் இருக்காது தம்பி. இதை அடுத்தவன் சொன்னா கசக்கும், கொஞ்சம் அனுபவம் இருந்தா இனிக்கும். இதுக்கு ஆதாரம் கேட்டா 1000 இருக்கு, அத்தனையும் சொல்லி போடு. ஓடி ஓடி உழைக்கணும். வலிமையுள்ளவன் வச்சது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி. பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. வலிமையுள்ளவன் வச்சது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி. பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. நல்ல சமத்துவம் வந்தாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடிப்பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும். அடுத்த பாடல் மிக அருமையான ஒரு கணவன் மனைவி எப்படியெல்லாம் பாடுவார்கள் என்பதை இங்க ஒரு ஜோடியாக நம்ம டி.எம். சௌந்தரராஜன் ஐயாவும் சுஷிலாவும் வந்து பாடியிருப்பாங்க. கவியரசு கண்ணதாசன் இந்த பாடலை இயற்றி இருக்காங்க. என்ன பாடல்? நீ தொட்டால் எங்கும் பொன்னாகுமே, என் மேனி என்னாகுமோ, 1 10 100 யோகம் உன்னாலே உண்டாகுமே, தொட்டால் எங்கும் பொன்னாகுமே, என் மேனி என்னாகுமோ அப்படின்ட்டு K.R. விஜயாவும் நம்ம மக்கள் திலகமும் அதில் வந்து அவ்வளோ ஒரு ஜாலியான மூடில் அவங்க பாடுறது வந்து காட்சி அமைப்பும் ரொம்ப நல்லா இருக்கும். கட்டில் சிரிக்கின்றதே தொட்டில் எப்போதம்மா நான் மாதிரி ஒரு பாடல் மகிழ்ச்சியோடு பார்ப்போமா? நீ தொட்டால் எங்கும் பொன்னாகுமே, என் மேனி என்னாகுமோ, 1 10 100 யோகம் முன்னாலே உண்டாகுமே, தொட்டால் எங்கும் பொன்னாகுமே, என் மேனி என்னாகுமோ, 1 10 100 யோகம் முன்னாலே உண்டாகுமே, தொட்டால் எங்கும் பொன்னாகுமே, என் மேனி என்னாகுமோ. நேற்று நடந்ததற்கு இன்று பாராட்டவா, இங்கு தாலாட்டு பள்ளியில் பாராட்டு யாவும் நீ காட்டும் சுகமல்லவா, நேற்று நடந்ததற்கு
இருக்கின்றதே தொட்டில் எப்போதம்மா கட்டிப் பொன்னாக காவிய கண்ணாக தொட்டில் கொண்டாட பிள்ளை வரும். இங்கு நான் கொண்ட முத்தங்கள் அப்போது பிள்ளைக்கு போய்விடுமோ இந்த பிள்ளைக்கும் மிச்சம் மீதி இல்லாமல் போய்விடுமோ? நீ தொட்டால் எங்கும் பொன்னாகுமே என் மேனி என்னாகுமே ஒன்று பத்து நூறு யோகம் உன்னாலே உண்டாகுமே. தொட்டால் எங்கும் பொன்னாகுமே என் மேனி என்னாகுமோ? அடுத்த பாடல் 4 யானைகளோட மக்கள் திலகம் வந்து அப்படி காட்டுல இருந்து அப்படி சாலையில வந்துட்டு இருக்கும் போது புன்னகை அரசி KR விஜயா அவர்கள் கார் ஓட்டி கொண்டு வருவாங்க. கார் வந்து பெட்ரோல் இல்லாம நின்று போயிடும். உடனே என்ன பண்றதுன்னு சொல்லி பார்க்கும்போது இவர் மக்கள் திலகம் 4 யானைகளையும் அப்படியே தள்ளுற மாதிரி சொல்லி ஒரு காட்சி அமைப்போட அந்த பாடல். என்ன பாடல்? ஆகட்டுண்டா தம்பி ராஜா நடராஜா மெதுவா தள்ளையா பதமா செல்லையா ஆகட்டுண்டா தம்பி ராஜா நடராஜா அப்படின்னு சொல்லுவாரு. அதுல பள்ளம் மேடு பார்த்து போகணும் பத்திரமா பொண்ணு கொண்டு சேர்க்கணும் பள்ளம் மேடு பார்த்து போகணும் பத்திரமா பொண்ணு கொண்டு சேர்க்கணும் அள்ளி தரும் பரிசை வாங்கணும் அப்புறம் தான் வேறே ஒண்ணு கேட்கணும். எது புரியுதா? அந்த யானை ஒரு கண்ணு சுட்டும். உனக்கு புரியும் அதுக்கு புரியும் உள்ளுக்குள்ளே நினைச்சு சிரிக்குது. அதாவது யானை வந்து கண் சிமிட்டுவதையும் ஒரு காட்சி அமைப்பா கொண்டு அந்த அவினாசி மணி என்ற கவிஞர் எழுதின ஒரு அந்த வார்த்தைகளுக்கு தகுந்த மாதிரி காட்சி அமைப்பை வந்து பண்ணி MA திருமுகம் அருமையான இயக்கம். அது காட்சியே ரொம்ப நல்லா இருக்கும், பார்த்து ரசி. ஆகட்டுண்டா தம்பி ராஜா நடராஜா மெதுவா தள்ளையா பதமா செல்லையா ஆகட்டுண்டா தம்பி ராஜா நடராஜா பொண்ணுருக்கு பார்த்துக்கோ கண்ணு ரெண்டும் பொண்ணு மேல போட்டுக்கோ தேறு போல போக வேணும் கேட்டுக்கோ தேவை என்ன கேட்டு நீயும் வாங்கிக்கோ காருக்குள்ள பொண்ணுருக்கு பார்த்துக்கோ கண்ணு ரெண்டும் பொண்ணு மேல போட்டுக்கோ தேறு போல போக வேணும் கேட்டுக்கோ தேவை என்ன கேட்டு நீயும் வாங்கிக்கோ காட்டுக்குள்ளே கண்ணு பொண்ணு தன்னன் தனியா வந்து மாட்டிக்கிட்டா ஆகட்டுண்டா தம்பி ராஜா நடராஜா மெதுவா தள்ளையா பதமா செல்லையா ஆகட்டுண்டா தம்பி ராஜா நடராஜா பள்ளமேடு பார்த்து போகணும் பத்திரமா பொண்ணை கொண்டு சேர்க்கணும் அள்ளித்தரும் பரிசை
எது புரியுதா? உனக்கு தெரியும், அதுக்கு புரியும், உள்ளுக்குள்ளே நினைச்சு சிரிக்குது. ஆகட்டுண்டா தம்பி ராஜா, நடராஜா, மெதுவா தள்ளையா, பதமா செல்லையா. ஆகட்டுண்டா தம்பி ராஜா, நடராஜா.